வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, சின்ன சேலத்துல காங்கிரீட் பைப் போட்டத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைட் தாங்க இது. எலக்ட்ரிக்கல் கன்சீல் பைப் லைன் வந்து ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அப்புறம் காங்கிரீட் பைப் போட்டதையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதாங்க இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 பீம்லையும் அப்டவுன் லைட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பைப் வந்து ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட்லையும் 2 பாயிண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் காமனா ரூஃப்ல எல்லாரும் ஸ்பாட் லைட் கொடுக்குற மாதிரி எல்லாம் அந்த ப்ரொவிஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் வைக்கிற மாதிரி உடச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒன்று வைக்கலாம், இப்போதைக்கு ஃபியூச்சரில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா போய் உடச்சிக்கிருந்தோம்னா இப்போ நல்லா இருக்காதுங்க. அதனால் இப்போவே பிளான் பண்ணி 2 மீட்டருக்கு உடச்சி வச்சாச்சுங்க. அப்புறம் போர்ட்டிகோவுக்கு எலிவேஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஸ்விட்ச் போர்டு வச்சாச்சுங்க. சிட் அவுட்லேயும் அதே மாதிரி 2 ஸ்விட்ச் போர்டுங்க. ஒன்று மெயின் போர்டு, அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சோஃபா போகிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அங்கிட்ட ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி எண்ட்லெஸில் ஒரு ஸ்விட்ச் போர்டு வச்சிருக்கோங்க. அப்படியே உள்ளே வந்தால் ஹால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் டிபி வச்சிருக்கோங்க. ஹால் ரொம்ப லென்த்னால 3 விட்டு பாக்ஸ் வச்சுருக்கோமுங்க. அப்புறம் ஹாலில் வந்து ஒரே ஒரு ஏசி பாயிண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து டிசைன் லைட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோமுங்க. அதனால லைட் மாட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன், நல்லா இருக்கும் பாருங்கள். அப்புறம் ஹால் வந்து 3 பார்ட்டாக பிரித்து ரைட் சைடில் வந்து டிவி பாயிண்ட்டு, சென்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, லெஃப்ட் சைடு வந்து டைனிங் ஏரியாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம். இன்னும் பாத்ரூம் கட்டலனால ரூமில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிச்சாச்சுங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் போர்டு, அப்புறம் ஒரு பெட் போர்டு, அப்புறம் ஏசி பாயிண்ட்டு, அப்புறம் டிவி பாயிண்ட்டுங்க, அவ்வளோ வச்சுருக்கோம் அதில். அப்புறம் மாடிப்படி கீழே பார்த்தீங்கன்னா அதே மாடிப்படி கீழே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அங்கிட்ட ஒரு பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே தான் பாத்ரூம் வரதுனால அதுலேருந்து அவுட்லெட் எடுத்துக்கிற மாதிரி. காங்கிரீட்லேயும் ஸ்பாட் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கேயே மாடி கீழே இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரி அதுக்கும் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதாங்க டைனிங் ஏரியாலையும் பாயிண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது பூஜை ரூமுங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து என்எல்ஸில் ஒரு மெயின் போர்டு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு வைக்கிற மாதிரி, அப்புறம் கிணற்றுக்கு, அப்புறம் அது இல்லாமல் ஆர்ஓக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்னிங்க. இதான் பார்த்தீங்கன்னா இதான் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மெயின் போர்டுங்க. அப்புறம் பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வந்து 2 போர்டு வச்சுருக்கோங்க, பாயிண்ட்லாம் பிரித்து கொடுக்குறனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த பைப் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் 2 பைப்பு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம், சொன்ன எலிவேஷன். அதாங்க ரூம்லேருந்து எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. ஏன்னா வெளில அவுட்டரில் போட்டாக்கா பைப் லைன் சுற்றி வரும், அதனால்